அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 26 தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புலாவ் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, மராட்டி மொக்கு, கல்பாசி, பிரியாணியெல்லாம் சேர்க்கலை, இது மட்டும் சேர்த்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திருக்கேன். ஏன்னா வெள்ளை கலரில் தான் இருக்கும் நம்ம வந்து பண்ண போகிறது. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவுமே வந்து நல்லா வணங்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் காய் வந்து பார்த்திங்கன்னா நான் கேரட் பீன்ஸ் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூட வந்து புதினா இலை சேர்த்திருக்கேன், நல்லா அந்த பிரியாணி ஃப்ளேவர் வர்றதுக்கு. இப்போ இதை நல்லா வணக்கியாச்சு. உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து தண்ணி வந்து பாதி சேர்க்க போகிறேன், பாதி வந்து தேங்காய் பால் சேர்த்த போகிறேன். ஸோ இப்போ அது நல்லா வணங்கிடுச்சு. வணங்கினதுக்கப்புறமா தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், 1.5 டம்ளர் வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன். ஸோ இதுக்கு ஓரளவு கொதித்ததுக்கப்புறம் 1.5 டம்ளர் வந்து தேங்காய் பால் சேர்த்திக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற 1 டம்ளர் அரிசி அதையும் சேர்த்திக்கிறேன். இது வந்து லைட்டாக ஒரு கொதி வர்ற மாதிரி டைமில் வந்து நம்ம குக்கரை போட்டு மூடி 2 விசில் ஹையில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா போதும், நம்மளுக்கு வந்து கோக்னட் புலாவ் வந்து ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தேவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னொரு டிஃபனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் தவா ஃப்ரை பண்ணி தரலான்னு சொல்லிட்டு ஸோ உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சாம்பார் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்திக்க போகிறேன். நான் வந்து சாம்பார் தூள் தான் சேர்த்துவேன், மிளகாத்தூள் சேர்த்த மாட்டேன், ரொம்ப காரம் அடிக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இது ரெண்டுத்தையும் சேர்த்துறேன். இது நல்லா வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு அரிசி மாவு, அப்புறம் வந்து சோள மாவு ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு நான் பண்ணதில். பன்னீர் சேர்த்திக்கலாம். பன்னீர் சேர்த்தி ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மேரினேட் ஆச்சுன்னா போதும். இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். உடனே போட்டால் அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஸோ ஒரு 10 நிமிஷமாவது மேரினேட் ஆகணும். நான் தோசைக்கல்லையே போட்டு எடுக்கிறேன், கம்மியான பீசஸ் அப்படிங்கிறதுனால. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால தண்ணி விடுது. ஸோ தண்ணி மட்டும் நீங்கள் கம்மியாக ஊற்றி கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் பன்னீர் அப்படிங்கிறதுனால. ஸோ இன்னொரு டிஃபனில் வந்து பன்னீர் தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்துமாவு உருண்டை ஆல்ரெடி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் வந்து ஸ்நாக்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து இதுதான், கோக்னட் புலாவ், பன்னீர் தவா ஃப்ரை, சத்து மாவு உருண்டை. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.